அவங்களுக்கு அடுத்தபடியா எப்ப சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு அந்த ஜெரிமானம் இல்லாம ஒரு நெஞ்சு எரிச்சல் புளிச்சேப்பம் சொல்லுவாங்க, அது வந்துகிட்டே இருக்கும். இது பொதுவா ஏன் நடக்குது, அதோட காரணங்கள் என்னையா? இந்த புளிச்சேப்பம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்ப்பமா இருக்கிறப்ப வயிறு இருக்கிற வேண்டிய பொசிஷன் லேசா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகும். சரிங்க. அப்ப என்ன லேசா மேல வரும். ஓகே. ரெண்டாவது இந்த உணவு குழாய் முடிஞ்சு வகுறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கு. சரிங்க. இந்த மசில்ஸ் வீக்னஸ் ஆறதுனால இது ஒன்வே டிராபிக். அது உணவு குழாய் ஸ்டமக்கு தான் வந்து ஸ்டமக்ல இருந்து மேல வரக்கூடாது. சரிங்க. அப்ப நம்ம அந்த வீக்கா போறதுனால மேல வரலாம். ஓகே. இன்னொன்னு ஹியட்டஸ் எர்னியான்னு சொல்லுவாங்க. சரிங்க. எல்லா எர்னியாவுமே கீழே தான் இறங்கும். இந்த ஹியட்டஸ் எர்னியா மட்டும் ஸ்டமக் வந்து மேல வந்துடும், ஈசோபாகஸ்ல வந்துடும். ஓகே. அப்போ எரிச்சல் ஈஸியா வர்றதுக்கு இதா இருக்கும். கண்டிப்பா. இது இந்த எரிச்சல் சாப்பிட்ட உடனே, அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது தயார் நிலைப்படுத்திட்டு சாப்பிடலாமா, இல்ல சாப்பிட்ட பிறகு இந்த எரிச்சல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? எரிச்சல் தவிர உணவு வந்து புளிப்பு உணவு, சரிங்க, உரப்பு உணவு கட் பண்ணணும். புளிப்பு வந்தா, இப்ப நீங்க கையில ஒரு புண்ணு இருக்குன்னா நீங்க எலுமிச்சை பழத்தை புளிங்க காந்தும் ஏரி. ஆமாங்க. அதே இந்த உப்பை போடுங்க காந்தும். கண்டிப்பா. மிளகாய போடுங்க, மிளகாய் பொடி போட்டாலும் காந்தும். ஆமாங்க. அப்ப நம்ம ஈசோபாகஸ் வர்றதுக்கு நம்ம புளிப்பு உணவை கட் பண்ணணும். சரி. அப்படி புளிப்பு சாப்பிடுறோம்னா மோர்ல வந்து உப்பு போடுறோம் இந்த புளிப்பை எடுக்கிறதுக்காக. சரி. இப்ப புளியோதரை செய்யறாங்கன்னா அதுக்கு வந்து கொத்தமல்லி விதை போடும். கொத்தமல்லி விதை உப்பு. ஓகே. அந்த இதுல போட்டாங்கன்னா அது இதாயிரும். ஓகே. அதே மாவுடு இப்ப தயிர் சாதம் சாப்பிடுறாங்கன்னா அவங்க மாவுட சேர்த்துக்குவாங்க. சரிங்க. மாவுடு வந்து துவர்ப்பு, அந்த புளிப்பை எடுத்துரும். சரிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேங்காய் சாப்பிடுறாங்கன்னா தேங்காய்க்கு சீரகத்தை போட்டு அரைச்சோன்னா இந்த கசப்பு சுவை எடுத்துரும். சரி. அப்ப இந்த காம்பினேஷன் பெர்முடேஷனாலதான் இது வர்ற காரணம். கண்டிப்பா. அதாவது முறையான உணவு பழக்க வழக்கங்களை சரிவர கடைபிடித்தாலே இது அதிகமா கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. 100% சௌகரியம் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய டயட்டே ஒரு மாதிரி, ஏன்னா ஏற்கனவே அவங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது தவிர அவங்களுடைய உட்கொள்ளுடைய உணவு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போது அவங்க ரொம்ப வீக்காறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இருக்கு. அதாவது அது எப்படி அதை தவிர்க்கலாம்? ஏதாவது வேற ஏதாவது சாப்பாடு போட, அது சுவைகளுமே அது நம்ம சேர்ந்து வரணும். சரிங்க. அப்ப ரத்தத்துக்கு வந்து துவர்ப்பு ரத்தம், அது இந்த உப்பு சுவை இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. அதுல இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் சத்த கொடுக்கும். கண்டிப்பா. புளிப்பு வந்து கொழுப்பு கொஞ்சம் நல்ல உடம்பு இதாகும். அந்த புளிப்பு சாப்பிட அடுத்தது கசப்பு சாப்பிடுறோம். சரிங்க. அப்ப அந்த புளிப்புடைய கசப்பை சாப்பிட்டா புளிப்பு தன்மையை பூரா எடுத்துரும். கண்டிப்பா. பாருங்க, புளியோரை சாப்பிடா சில பேர் தேங்காய் உபயோகப்படுத்திக்கிடுவாங்க. கண்டிப்பா. அதே காரம் கோதுமை வந்து இப்ப ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து அரிசி ஸ்டேபிள் ஃபுட், நம்ம அதுக்கு தகுந்த உணவு சாப்பிடுறது இல்ல. கண்டிப்பா. கேரட், முட்டைக்கோசு, பீட்ரூட் இப்படிதான் நம்ம சாப்பிடுறோம். அரிசி உணவுக்கு தகுந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பீக்கங்காய் இதுக்கு சாப்பிட்டோம்னா இந்த வியாதி வரவே வராது. கண்டிப்பா. இந்த நெஞ்சு எரிச்சல் குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணணும்? அனந்த ஆசனா செய்யலாம். ஹார்ட் பர்ன் சொல்லுவாங்க, பைரோசியான்னு சொல்லுவாங்க. அதாவது புளிச்சேப்பம் வர்றதுக்கு என்னன்னா, நம்ம ஈசோபாகஸ் முடிகிற இடத்துல ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கு, அது வீக்கா இருந்தா மேல புளிச்சேப்பம் வரும். அப்ப நம்ம செய்யறப்ப அனந்த ஆசனா செஞ்சோம்னா இந்த புளிச்சேப்பம் வராது. இது அனந்த ஆசனாவோட முதல் பிரிலிமினரி. இது செஞ்சுட்டு அடுத்த செஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப மூச்சை விட்டுட்டு இடது கால மேல தூக்கணும், மெதுவா காலை கீழே இறக்கணும், திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு தூக்கணும், மெதுவா கீழே இறக்கணும். திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு தூக்கணும், மெதுவா இறக்கணும். இது செஞ்சு போட்டு அப்புறம் அனந்த ஆசனம் தலையில கைய வச்சு இப்ப இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, வகுறு கீழே இருக்கும், ஈசோபாகஸ் உணவு குழாய் மேல வந்துடும். அப்போ இந்த ஸ்பிங்டர் மசில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்ப மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம்,
மெதுவா இறக்குறீங்க. திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம். மெதுவா இறக்குறீங்க. திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம். மெதுவா இறக்குறீங்க. வயிறு இப்படி இருக்குன்னா ஈசோஃபேகஸ் இப்படி இருக்கும். அதே அடுத்த பக்கம் மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம். மெதுவா இறக்குறோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு தூக்குறோம். மெதுவா இறக்குறோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு தூக்குறோம். மெதுவா இறக்குறோம். அடுத்தது தலையில கையை வச்சு, இது ஆசனத்திலும் பிரிலிமினரி செஞ்சா அது ஈஸியா இருக்கும். இந்த வார்ம் அப் மாதிரி மூச்சு எடுத்துட்டு காலை தூக்கு, மூச்சு விட்டோம். மெதுவா இறக்குறோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம். ஒரு செகண்ட் மேல நிக்கணும். மெதுவா இறக்குறோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு காலை தூக்குறோம். மெதுவா இறக்குறோம். அப்படி கையை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம்.